கோதகன்ற யோகர் மனக்குகையில் வாழும் குருவே, சண்முகம் கொண்டதே கோவே, வஞ்ச வாதகன்ற ஞானியர்தம் மதியில் ஊறும் வானமுதே, ஆனந்தமழையே, மாயை வேதகன்ற முத்தர்களை விழுங்கும் ஞான வேழமே, மெய்யின்ப விருந்தே, நெஞ்சில் தீதகன்ற மெய்யடியர் தமக்கு வாய்த்த செல்வமே, எல்லையில்லா சீர்மை தேவே, குற்றமற்ற யோகிகளின் மனக்குகையில் வாழ்கின்ற குருவே, சண்முகங்கொண்ட தலைவனே, ஞானிகளின் மதியில் ஊறுகின்ற அமுதமே, ஆனந்தமழையே, முத்தர்களை விழுங்கின்ற ஞான யானையே, மெய் இன்ப விருந்தே, மெய்யடியர்களுடைய உண்மையான செல்வமே, எல்லையற்ற சீர்மை கொண்ட தேவதேவனே என்று இறைவனை இந்த பாடலில் வள்ளல் பெருமான் வாழ்த்துகின்றார். கோது என்கின்ற குற்றம் அகன்ற மனிதர்களே யோகர்கள் என்று சொல்லுகின்றார். அந்த குற்றம் எத்தனை விதமானது என்பதை வள்ளல் பெருமான் அவ்வியம் ஆதிய ஆறும் தவிர்த்தவேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகின்றார். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்கின்ற பொறாமை, இந்த 6 தீய குணங்கள் அறவே நீங்கிய உள்ளம்தான் யோகிகளினுடைய உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளத்தில்தான் இறைவன் எழுந்தருளுவான். அப்படிப்பட்ட உள்ளத்தில் எழுந்தருளிய இறைவன் உள்ளே இருந்து ஆச்சாரியனாக குருவாக உண்மையை உணர்த்தி நமக்கு முத்திக்கு வழிகாட்டுவான். ஆகவே அவனை உண்மையான குரு என்பது இறைவனே என்பதை இங்கே காட்டுகின்றார். சண்முகம் கொண்ட கோவே என்று சொல்லுகின்றார். சண்முகம் என்றால் உங்களுக்கு தெரியும், 6 முகங்கள் கொண்ட ஆறுமுகனை இங்கே குறிக்கும் என்று சொல்வார்கள். சிவனே ஆறுமுகனாக சுப்பிரமணியனாக அவதரித்த வரலாறும் உங்களுக்கு தெரியும். இறைவனே தன்னுடைய உடலில் இடது பாகமாக சக்தியை வைத்திருக்கின்றான், வலது பாகத்தில் தான் இருக்கின்றான். இது அர்த்தநாரீஸ்வர கோலம் என்று சொல்வார்கள். இந்த இடது பாகமும் வலது பாகமும் உகர அகரங்களை குறிக்கின்றது. உகரமும் அகரமும் இணைகின்ற பொழுது மேல்நிலை மேல் மூலாதாரத்தில் ஏற்படுகின்ற யோகம், அந்த யோகத்தை வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கத்தின் யோகம் என்று குறிப்பிடுகின்றார். அதை தன்னுடைய கொடியில் சன்மார்க்க கொடியில் காட்டுகின்றார். இந்த சன்மார்க்க கொடியை ஏற்றிவிட்டு வள்ளல் பெருமான் என்ன உரை நிகழ்த்துகின்றார் என்றால், நம்முடைய தேகத்தில் நாபியிலிருந்து புருவம் ஈராக நெற்றி நடு ஈராக ஒரு நாடி ஓடுகின்றது. அந்த நாடியின் இறுதியில் ஒரு ஜவ்வு இருக்கின்றது. அந்த ஜவ்வில் மேல் பாதி மஞ்சளாகவும் கீழ்பாதி வெண்மையாகவும் இருக்கின்றது. ஒரு சிலர் மேலே ஒரு கால்பாகமும் வெண்மை முக்கால் பாகமும் என்று சொல்வார்கள். அந்த ஆராய்ச்சி இப்பொழுது நமக்கு வேண்டாம். ஆக மஞ்சள் என்பது அகரத்தையும் வெண்மை என்பது உகரத்தையும் குறிக்கின்றது. இந்த மேல் மூல ஆதாரத்தில் இருக்கின்ற அகர உகரங்கள் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் இணைகின்ற பொழுது மஞ்சளும் வெண்மையும் இணைந்து சிவப்பாக செவ்வேளாக சிவனே மாற்றி பிறக்கின்றான். மாற்றி பிறக்கும் வகையறியேனே என்று சித்தர்கள் வருந்துகின்றார்கள். ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே மேல் மூலாதாரத்தில் மாற்றி பிறப்பதே சித்தர்களுடைய யோக நெறி. ஆக சித்தர்களுக்கெல்லாம் பெரிய சிவசித்தனாக மூலச்சித்தனாக தலைமை சித்தவனாக இருக்கின்ற மகாதேவன் தானே சுப்பிரமணியனாக மாறி பிறக்கின்றான். அவனுடைய நெற்றியில் இருந்து 6 தீப்பொறிகள் வந்ததாகவும் அந்த 6ம் இணைந்து ஆறுமுகனாக வந்ததாகவும் கந்தபுராணம் நமக்கு காட்டுகின்றது. ஆக இங்கே என்ன சொல்ல வருகின்றார் என்றால், சண்முகம் கொண்ட கோவே என்று இறைவனையே சிவனையே மகாதேவனையே இங்கே வாழ்த்தி பாடுகின்றார். வஞ்ச வாது அகன்ற ஞானியர்தம் மதியில் ஊறும் வானமுதே. வஞ்சவாது அகன்ற ஞானியர் என்று சொல்லுகின்றார். வாதம் செய்வது என்பது சாதாரண மனிதர்கள் அல்லது தத்துவ ஞானிகள் இவர்களுடைய பழக்கம். வாதம் என்கின்ற தர்க்கம், லாஜிக் எங்கே ஏற்படுகின்றது என்று சொன்னால் மன அறிவில் ஏற்படுகின்றது. மன அறிவை கடப்பதே ஞானம். ஆக ஞானியர்கள் என்பவர்கள் மன அறிவை கடந்தவர்கள், தர்க்கத்தை கடந்தவர்கள், இன்டலெக்ட் என்று சொல்லப்படுகின்ற எண்ணத்தை கடந்து இன்ட்யூஷன் என்கின்ற உள்ளொளிக்கும், அதை கடந்து இன்சைட் என்று சொல்லப்படுகின்ற மெய்யறிவு நிலைக்கும் சென்றவர்களே ஞானிகள். ஆக 6வது அறிவில் மன அறிவில் தங்கியிருக்கும் மனிதர்கள் தத்துவ ஞானிகளாக இருந்தாலும் அவர்கள் உண்மையான மெய்ஞானிகளாக ஆக முடியாது. அவ்வாறு மெய்ஞானிகளாக மாறாதவரை அவர்களுடைய மதியில் அமுதம் ஊறாது. ஊறும் வானமுதே என்கின்றார். மதியில் ஊறும் வானமுதே.
சாதாரணமாக வானம் என்பது எங்கே இருக்கின்றது என்று நாம் கருதி கொண்டிருக்கின்றோம்? புறத்தில் மேகக்கூட்டங்களுக்கு மேலே வானம் இருப்பதாக கருதி கொண்டிருக்கின்றோம். அங்கே இருந்து மழை பெய்வதாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்கின்றார்? வான் எங்கே இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். மதியில் ஞானியர்தம் மதியில் ஊறும் வானமுதே என்கின்றார். ஆக வானம் என்பது எங்கே இருக்கின்றது? உள்ளே இருக்கின்ற ஆகாயத்திற்கு பெயர் வானம். வான் சிறப்பு என்று திருவள்ளுவர் தன்னுடைய 2வது அதிகாரமாக வைத்திருக்கின்றார். முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, 2வது அதிகாரம் வான் சிறப்பு. ஏன் அவ்வாறு வைக்கின்றார் என்றால், கடவுளை வாழ்த்துகின்ற பொழுது கடவுளினுடைய எல்லா குணங்களையும் ஆற்றல்களையும் குறிப்பிட்டுவிட்டு அந்த நிலையை மனிதன் அடைய வேண்டும் என்று கருதிய வள்ளுவர் அந்த கடவுள் எங்கே இருக்கின்றார் என்று அவருடைய இடத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் என்கின்ற பொழுது வானத்தில் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அந்த வான் எங்கே இருக்கின்றது என்றால் மனிதர்களுடைய மதியில், உள்ளத்தில் இருக்கின்றது, சிறநடுவில் இருக்கின்றது, உயிராக இருக்கின்றது. அந்த உயிரே சிதாகாசம், அதுவே சிற்சபை, பொது என்கின்ற மன்றம் என்று தமிழ் மரபு கூறுகின்றது. இங்கே வானம் என்பது ஞானியர்களுடைய உயிரில் இருக்கின்ற சிதாகாசம். அந்த வானத்தில் அமுதமாக, ஆனந்த மழையாக இறைவன் தன்னுடைய அருட்சக்தியை, அமுதத்தை பொழிகின்றான். இது சித்தமார்க்கம். யோகத்தின் பலன் சித்தமார்க்கத்திலே எவ்வாறு கூறப்படுகின்றது? ஞானம் கிடைத்தால் போதாது, தன்னுடைய அறிவில் தெளிவு ஏற்பட்டால் போதாது, அவர்களுடைய சிரத்தின் மையத்தில் இருந்து உயிர் என்கின்ற வானத்தில் இருந்து அமுதம் என்கின்ற மழை பெய்ய வேண்டும். அது ஆனந்த மழையாக இருக்கும். அந்த கற்பத்தை உண்டவர்கள் அண்ணாக்கில் ஒரு சொட்டு விழுந்தால் 12 ஆண்டுகளுக்கு தூக்கமோ பசியோ தாகமோ சோர்வோ ஏற்படாது என்று சொல்வார்கள். அருளமுதத்தை பெற்றால் அவர்களுடைய உடல் ஞான ஒளி உடலாக மாறிப்போகும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். இந்த வான் சிறு அப்பு என்பதைத்தான் வள்ளுவர் நமக்கு வான் சிறப்பு என்று சொல்லுகின்றார். வான் என்பது சிதாகாசம், உள்ளே இருக்கின்ற உயிருள்ள ஆகாயம். சித் ஆகாயம் என்றால், சித் என்பது உயிருள்ள பொருள், அறிவு பொருள். ஆக உயிருள்ள ஆகாயம், அந்த ஆகாயத்திலிருந்து சிறு சிறு அப்பு என்றால் தண்ணீர், பழந்தமிழிலே அப்பு என்றால் தண்ணீர். ஆக சிறு துளிகளாக, சிறு நீராக மதியில் ஊறுகின்ற அமுதம், அதற்கு பெயர் வான் அமுது, ஆனந்த மழை. அதைத்தான் வள்ளுவர் நமக்கு வான், உள்வானில் விழுகின்ற சிறு அப்பு என்பதைத்தான் வான் சிறப்பு என்று குறிப்பிடுகின்றார். இதைத்தான் சிவநீர் என்று சொல்வார்கள். அந்த சிவநீரை விட்டுவிட்டு சிறு அப்பு என்பதை சிறுநீர் என்று கொண்டு மனிதர்கள் தங்களுடைய சிறுநீரை எடுத்து பயன்படுத்துவது என்பது சித்தர் நெறிக்கு மாற்றானது. சில நோய்களுக்கு அது மருந்தாக இருக்கலாமே ஒழிய, சிரசில் ஊறுகின்ற செம்பொருளான சிவநீர், சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் குறிப்பிடுவார். அவர் குறிப்பிடுகின்ற சிறப்பு என்கின்ற செம்பொருள் இந்த சிவநீர் தான். இந்த சிவநீர் சிவப்பாக இருக்கும். சிறு துளிகளாக நம்முடைய உயிரிலிருந்து, மதியிலிருந்து அங்கே சிரமத்தியில் விழும். அந்த வான்மழையைத்தான் இங்கே ஆனந்த மழையாக வள்ளலார் நமக்கு காட்டுகின்றார். அடுத்து, மாயை வேது அகன்ற முத்தர்களை விழுங்கும் ஞான வேழமே என்று குறிப்பிடுகின்றார். மாயை வேறுபடுத்துகின்றது நம்மை, நம்முடைய தன்மையை, நம்முடைய அறிவை, நம்முடைய நோக்கை, நம்முடைய வாழ்வை வேறுபடுத்துகின்றது மாயை. அந்த மாயை வேறுபடுத்துகின்ற மாயை முற்றாக அழிந்து போன ஓர் அறிவு, ஒரு ஜீவன்தான் முத்தர் என்று சொல்லுவார்கள். அந்த முத்தர்கள் இறைவனுடைய பாதத்தில் சென்று சேர்கின்றார்கள். அவ்வாறு சேர்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது என்றால், அந்த சிவானந்தத்தில் அழுந்தி அங்கேயே ஒடுங்கி விடுகின்றார்கள். ஆக எப்படி ஒரு யானையானது கவளம் கவளமாக சோற்றை விழுங்குகின்றதோ, அப்படி இப்படிப்பட்ட மெய்யடியார்களை இறைவன் தனக்குள் அடக்கி கொள்கின்றான். அதனை ஞான வேளம் முத்தர்களை விழுங்குகின்றது என்று சொல்வது சைவ சித்தாந்த மரபு. மாணிக்கவாசகர் வரை எல்லா சைவ ஞானாசிரியர்களையும் இறைவன் தன்னுடைய ஞான வாயால் விழுங்கி கொண்டான் என்று சொல்வார்கள்.
வள்ளல் பெருமானிடம் ஒரு மாறுபாடு ஏற்படுகின்றது. என்ன ஏற்படுகின்றது என்றால், அவர் சிவனுடைய திருவடிகளில் சென்று ஒடுங்க விரும்பவில்லை. சிவ அனுபவத்தை பெறுகின்றார், சிவ யோகத்தை அடைகின்றார், சிவ யோகத்தின் பலனான சிவபோகத்தை பெறுகின்றார், அதற்கு புண்ணியம் என்று சொல்லப்படுகின்ற ஞான ஒளி தேகத்தையும் பெறுகின்றார். ஆனால் மீண்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே என்று மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் சொல்வதற்கு மாறாக மீண்டு இங்கே வருகின்றார். வினைப்பிறவியுடன் அல்ல, ஞான ஒளி தேகத்துடன் மீண்டும் இங்கே வருகின்றார். உலகம் உள்ள அளவும் இங்கே உயிர்கள் உள்ள அளவும் தங்கியிருந்து தர்ம சாலையை நடத்தி ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யம் செய்து எல்லா உயிர்களும் ஒளிநெறி பெறுகின்ற வரை தன்னுடைய ஐந்தொழில், இறைவன் கொடுத்த ஐந்தொழில் ஆற்றல்களை செய்து எல்லா உயிர்களையும் ஞான ஒளி என்கின்ற இடத்திற்கு மாற்றுவதற்காக அவர் மீண்டும் இங்கே வருகின்றார். அகவலிலே சொல்வார், உலகத் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிட இலகுமைந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை என்று சொல்லுகின்றார். ஆக உலகத்திரள் மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் தான் பெற்றதைப் போல் ஒளி நெறி பெறுகின்ற வரை, அது எத்தனை யுகங்கள் ஆனாலும் வள்ளல் பெருமான் மீண்டும் இங்கேதான் இருப்பார். ஞான வேழம் என்று சொல்லப்படுகின்ற சிவனால் அவர் விழுங்கப்படவில்லை. அங்கேயும் அந்த பேரானந்தத்திலும் தன்னுணர்வு இழக்காமல், இறைவன் தனக்கு இட்ட வேலையாகிய ஜீவகாருண்யத்தை மறக்காமல் பெரும் கருணை வள்ளலாகிய வள்ளல் பெருமான் மீண்டும் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார். அடுத்தது மெய் இன்ப விருந்தே என்று சொல்லுகின்றார். விருந்து என்றாலே பெரிய உணவு, பல்வகை சுவைகள் கொண்டது என்று சொல்வார்கள். இங்கே மெய் இன்ப விருந்தே என்று சொல்லுகின்றார். இன்பம் என்பது மனித நிலையில் துன்பமாக மாறிப்போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அலுப்பு சலிப்பு ஏற்படுவதற்கு, போரடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் மெய் இன்பம் என்பது அலுப்போ சலிப்போ அல்லது இன்பத்தில் குறைபாடோ இல்லாத மெய் இன்பம். ஏனென்றால் இது இறைவனால் கொடுக்கப்படுகின்றது. இந்த இறைவனால் கொடுக்கப்படுகின்ற இன்பம் எப்படிப்பட்டது என்றால் 3 நிலைகள் இருக்கின்றது. அது அமுதமாக இருக்கின்றது, அமுதமாக உடலுக்கு இனிக்கின்றது, அமுத காற்றாக சுவாசமாக நம்முடைய மனதில் இனிக்கின்றது. அடுத்தது அதுவே அக அருள் அறிவாக இருக்கின்றது, நம்முடைய ஆத்மாவுக்கு அது இனிமையாக இருக்கின்றது. ஆக மெய் இன்ப விருந்தே என்றால் அக அருளாகவும் அருள் அறிவாகவும் இருக்கின்றது, அதுவே அமுதமாகவும் இருக்கின்றது, அதுவே வேகாக்கால் என்கின்ற அமுத காற்றாகவும் இருக்கின்றது. நெஞ்சில் தீது அகன்ற மெய் அடியர், மேலே சொன்ன கோதகன்ற யோகர் மனக்குகையில் என்று சொன்னதை இங்கே நெஞ்சில் தீது அகன்ற மெய் அடியர். மெய்யடியர் என்பவர் யார்? நெஞ்சில் தீது ஓர் அணு அளவும் இல்லாமல் சுத்தமாக அகன்றவர்களே மெய்யடியர்கள் என்று மீண்டும் இங்கே ஒரு வரையறை கொடுக்கின்றார். மெய்யடியர் தமக்கு வாய்த்த செல்வமே. இங்கே ஆன்ம சுகம் நிறைவு அவர்களுக்கு கிட்டுகின்றது. ஒரே ஒரு செல்வம் இறைவன்தான், வேறு செல்வங்கள் எல்லாம் அற்ப செல்வங்கள். வள்ளுவர் நமக்கு கொடுக்கின்றார் அல்லவா, செல்வத்துட் செல்வம் அருட்செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்று சொல்வார். ஆக பூரியார் கண்ணும் கெட்டவர்களிடமும் இருக்கின்ற பொருட்செல்வத்தை பற்றி கவலைப்படாமல் அருட்செல்வம், இறைவனுடைய அருட்செல்வம் மட்டுமே செல்வம் என்று யார் நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மெய் அடியர்களுடைய உண்மையான செல்வமே என்று இங்கே வரையறை செய்கின்றார். எல்லையில்லா சீர்மை தேவே. சற்று விளக்கம் தேவைப்படுகின்ற இடம் இது. எல்லையில்லா சீர்மை தேவே. இதற்கு சாதாரணமாக சீர்மை என்பதற்கு சிறப்பு என்று சொல்லுகின்றார்கள். சிறப்பு என்பது மனிதர்களுக்கும் உண்டு, எல்லா பிராணிகளுக்கும் கூட உண்டு. சிங்கம் என்றால் அது அதனுடைய ஆற்றல், அதனுடைய பெருந்தன்மை, அது ஒரு சிறப்பு, அது ஒரு சீர்மை என்று சொல்வது உண்டு. ஆனால் சீர் என்கின்ற சொல் ஒரு ஞானச்சொல், பழந்தமிழ் சொல். அந்த சொல்லின் ஞான பொருளை உலகுக்கு கொடுக்க வந்தவர் வள்ளல் பெருமான். குறைந்தது நான் கற்றுக்கொண்டது அப்படித்தான். தவறாக இருந்தால் பெரியவர்கள் மன்னிக்க. என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டது என்ன என்றால், சீர் என்பது இறைவனுடைய அருட்சக்தி ஆற்றல் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதை இவ்வாறு நான் அடைந்தேன் என்றால், வள்ளல் பெருமான் சொல்கிறார், சிற்றபையில் பொற்சபையில் சீரே சிறந்தது என்கின்றார். சீர் எங்கே இருக்கின்றது? சிற்சபையில் இருக்கின்றது, பொற்சபையில் இருக்கின்றது. யார் அந்த சீரை எடுத்து அறிந்து உணர்ந்து கையாள தெரிந்து கொள்ளுகின்றார்களோ அவர்களே சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது என்று சொல்லப்படுகின்ற சித்திகளை கையாள முடியும்.
அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே என்று சொல்வார். ஆக அற்புதங்கள் என்கின்ற மிரக்கிள்ஸ் யார் செய்ய முடியும் என்றால், அவரவர்களுடைய ஆன்மாவாகிய சிற்சபையில் சீர் என்கின்ற இறைவனின் ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலை யார் அறிந்து கையாள தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்களே சித்தர்களாகின்றார்கள். அந்த சித்தர்களே அற்புதங்களை செய்ய வல்லவர்கள் ஆகின்றார்கள். அந்த சீர் எங்கே இருக்கின்றது? ஐயா சொல்லுகின்றார், சிற்சபையில் பொற்சபையில் இருக்கின்றது. இதற்கு மேலும் ஆதாரங்கள் உண்டா என்றால், ஆதியிலே சித்தர் நெறியே தமிழ் மரபாக இருந்தது. அதற்கு பிறகு சமயங்கள் மதங்கள் இவை தோன்றிய காலம், புராணங்கள் இவையெல்லாம் ஏற்பட்ட காலத்தில் சைவ மதமாகவும் வைணவ மதமாகவும் திருமாலின் மதமாகவும் இங்கே தமிழ்நாட்டில் அது 2 கிளையாக பிரிகின்றது. சைவத்திலே மன்று, மன்றம், பொது, சிதம்பரம் என்றெல்லாம் சொல்லப்பட்ட மன்று என்பதை எப்படி பிரிக்க வேண்டுமென்றால், மண் என்றால் அமுதம் என்று பொருள். யூதர்கள் தங்களுடைய பழைய ஏற்பாட்டில் விவிலியத்தில் இன்றும் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், மண் என்றால் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற அமுதம். 2 சுழியின் மண்ணே மாமணியே என்று தேவாரத்தில் நாம் காண்கின்றோம் அல்லவா? ஆக 2 சுழியின் போட்ட மண் என்றால் அழியாதது, நிலைத்தது. பாரதி பாடுவாரே, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்று சொல்வார். நிரந்தரமாக இருக்கின்ற இமயமலை என்றைக்கும் அழியாதது என்ற கருத்திலே மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்று சொல்லுகின்றார். தேவார ஆசிரியர்கள் இறைவனை மண்ணே என்று சொல்லுகின்றார்கள். ஆக மண் என்றால் அழியாத அமுதம் என்று பொருள். ரூ என்றால் வேகாத கால் என்று யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது. திருக்குரானிலும் அவ்வாறே சொல்லப்படுகின்றது என்று நான் கேள்விப்படுகின்றேன். ஆக ரூ என்கின்ற வேகாத கால், மண் என்கின்ற அமுதம், இவை 2ம் கிடைக்கின்ற சிற்சபைக்கு பெயர் மன்று. அம் என்கின்ற சாரியை சேர்த்தால், அம்பலம் என்பதை சேர்த்து கொண்டால் மன்று என்பதை மன்றம் என்று சொல்வது சைவ மரபு. இதே மரபு அப்படியே வைணவத்திலும் பின்பற்றப்படுகின்றது. உதாரணமாக இன்று ஸ்ரீரங்கம் என்று சொல்லப்படுகின்ற திருவரங்கம் எப்படி அந்த பெயரை அடைந்தது? சீர் அரங்கம் என்றும் சீர் அங்கம் என்றும் சொல்லப்படுகின்றது. சீர் அங்கம் என்பது சீர் அரங்கம்தான். சீர் அரங்கம் என்றால் என்ன பொருள் என்றால், அரு அங்கம். அரு அங்கம் என்றால் அருவமான அங்கம். புறத்தே நமக்கு உருவம் எப்படி கிடைக்கின்றதென்றால், கண்ணுக்கு தெரிகின்ற உறுப்புகளாலான இந்த உடம்பை உருவம் என்று சொல்லுகின்றோம். கைகள், கால்கள், கண்கள், முகம் இவையெல்லாம். ஆனால் நமக்கு மனிதர்களுக்கு அருவமான ஒரு அங்கம் ஒன்று இருக்கின்றது. அந்த அருவமான அங்கம்தான் ஆத்மா. அதுதான் சிற்சபை, அதுதான் மன்றம், அதுதான் அரங்கம். அந்த அரங்கத்தில் நாதனாக இருப்பவன் யார்? இறைவன். ஆகவே அவனை அரங்கநாதனாக, மன்றத்தின் சபாநாயகனாக கண்டார்கள். ஆக திருவரங்கம் என்று சொல்லப்படுகின்ற சீர் அங்கத்தில் இருக்கும் இறைவனும், சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இருக்கின்ற சிவனும் ஆதியிலே ஒரே தெய்வத்தின் 2 வடிவங்களாகத்தான் சமய காலத்தில் வெளிப்பட்டிருக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். ஆக இங்கே சீர்மை என்பது சீர் என்ற சொல்லின் மறு வடிவம்தான். ஆக எல்லையில்லா சீர்மை என்றால் இறைவனுடைய அந்த சீர் என்கின்ற அருட்சக்தியின் ஆற்றல் எல்லையில்லாதது. எந்த ஆற்றலை கொண்டு இறைவன் இந்த 10,000 கோடி அண்டங்களுக்கு மேலான பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழித்து மீண்டும் புதுக்கி மீண்டும் படைக்கின்றானோ அந்த ஆற்றலுக்கு பெயர் சீர்மை. அந்த சீர்மையை அறிகின்றவன் சித்தனாகின்றான். ஆக எல்லையில்லா சீர்மை கொண்டவன் இறைவன் ஒருவனே என்று இங்கே எல்லையில்லா சீர்மை தேவே என்று முடிக்கின்றார் வள்ளல் பெருமான்.